அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? சார், லீமா ரோஸ் மார்ட்டின் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க சார். அந்த அறிக்கையில என்னை அவதூறாக விமர்சிப்பவர்களுக்கு நான் பதில் சொல்லிக் கொள்கிறேன். அதாவது அதிமுகவை ஒருபொழுதும் நான் பிளவுபடுத்த விரும்பியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட அறிக்கையை கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து லீமா ரோஸ் அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருந்தது. அதுவும் தாவேகாவுக்கு அந்த 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுக்க வேண்டி லீமா ரோஸ் மார்ட்டின் தான் அனுப்பி வச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருந்தது. அதாவது ஒருத்தர் குடியாரன்னு வச்சுக்கோங்க, ரத்த வாந்தி எடுத்து சாகிற ஸ்டேஜ், லிவர் ஃபெயிலியராகவே ஆயிருக்கும். ஆஸ்பத்திரியில் கூப்பிட்டு போனவுடனே கொஞ்ச நேரத்தில் ஏதோ ஒரு ஊசியை போடுவாங்க, செத்துருவான். செத்தவுடனே டாக்டர் தான் கொண்டுட்டாருன்றவாங்க. அவன் 40 வருஷமாக குடிச்சு லிவர் ஃபெயிலியர் ஆகி மருந்து சாப்பிட்டு இப்போ நல்லா இல்லைங்க, போகும்போது நல்லா தாங்க நடந்தாங்க வந்தார். 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தா செத்துட்டாருங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணி அவன் ஹாஸ்பிட்டலில் அடித்து மதிக்க எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் லீமா ரோஸ் எடுத்து விடுறது அதிமுக என்கிற அந்த இது முடிஞ்சு, அதோட சரித்திரம் முடிஞ்சு போச்சு. அது என்ன அப்படின்னா, அதிமுக ஒரு காலத்தில் பென்ஸ் கார் மாதிரி இருந்தது. அது எம்ஜிஆர் ஓட்டிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் அது ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இடைப்பட்ட காலத்தில் ஒரு அம்பாசிடர் டிரைவரை இடைக்காலத்தில் அவசரத்துக்கு எதாவது கிளம்புற நேரத்துக்கு பயன்படுத்திட்டு இருந்தாங்க, ஆக்டிங் டிரைவராக. சும்மா இங்கே ஒரு பூந்தமல்லி வரைக்கும் போகணும், இங்கே வரைக்கும். ஏன்னா அவர் லாங்குக்கெலாம் வேலைக்கு ஆக மாட்டார். அப்புறம் அந்த அம்மையார் இறந்ததுக்கப்புறம் ஒரு டிராக்டர் டிரைவரை பிடிச்சி வண்டி ஓட்ட வச்சிட்டாங்க. டிரைவர் தானே இருக்கான், ஆமான்னு ஏறி பார்த்துட்டாங்க. ஆனால் அவரும் தக்கி முக்கி மெதுவாக ஏதோ ஒரு கியர்ன்னு சொல்லி என்னத்தையோ ஒன்று போட்டு ஓட்டி கொண்டு போய் ரீச் பண்ணிட்டார். ஒரு 4 வருஷம் அப்படின்னாரு. இது டிராக்டர் டிரைவர்னு தெரிஞ்சு போச்சு. டிராக்டர் டிரைவர் இந்த வண்டியை ஓட்டிகிட்டு இருக்காரு, ஒரு லாயக்கு இல்லைன்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. ஒரு வழியாக கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்த்துடுறாரு. சேர்த்தோன்னே அப்பாடா பொழைச்சிட்டோம்டான்னு மக்கள் என்ன பண்ணுறாங்க, திமுக கொண்டு போட்டு காலி பண்ணி விடுறாங்க. திருப்பி அவர் டிராக்டர் டிரைவர்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி அந்த பென்ஸ்கார் அவர் கையில் கொடுத்து ஓட்ட வைப்பாங்களா? இல்லை அவர் ஓட்டுறாருன்னு தெரிஞ்சால் யாராவது வண்டியில் ஏறி போவாங்களா? வேறு டிரைவர் கிடைக்கலையா சார்? கிடைக்கலன்னா நீ வண்டியில் போ, நாங்கள் வரமாட்டோன்றாங்க. நாங்கள் இறங்கிறோம், நீ போய் வரவனே ஏற்றிட்டு போ அப்படின்றாங்க. அந்த மாதிரி தான் அதிமுகன்றது முடிஞ்சு போச்சு. லீமா ரோஸ் இடைப்பட்ட அந்த வண்டியில் ஏறினோடனே லீமா ரோஸு நல்லா பெரிய காஸ்ட்லியான வண்டியாக ஓட்டக்கூடியாலும் பார்க்குறாங்க. இவன்னா கியருன்ற பேரில் எதையோ போட்டு ஆட்டுறாரு அப்படின்ட்டு. நீ டிராக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸுக்கு ஒன்று இருக்கும், இதுக்கு ஒன்று இருக்கும், போக கூட்டு ஒரு பக்கம் நீட்டிகிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது லீமா ரோஸு சரி இந்த டிரைவர் சரிப்பட்டு வராது, இப்போ கூட உட்காந்து கரெக்ட் பண்ணி வர வெளில வேறு வண்டி வருது, அதில் ஏறி நம்ம போயிடலாம்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி தான் பண்ணுறாங்களே தவிர டிரைவர் சரியில்லைன்றதுனால அந்த பிரச்சனைலாம் வரும். அதுக்கப்புறம் திருப்பி அப்படியே லீமா ரோஸ் அந்த வண்டி எங்கேயும் நின்றுது, இப்போ பஞ்சர் இன்ஜராகி திருப்பி இந்த வண்டி பின்னாடியே ஸ்லோவாக வந்தோடனே திருப்பி இதில் ஏறிட்டாங்க. தப்பிச்ச உடனே இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க, நீங்கள் தான் இது மாதிரி பண்ணீங்க. எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, நானும் அப்படிலாம் நினைக்கிறேன் அப்படின்னு இப்போ சொல்கிறேன். ஓகே சார், ஆதவ அர்ஜுனாவோட தூண்டுதலின் பேரில் தான் அந்த 25 எம்எல்ஏக்களோட ஆதரவோடு பெரும்பான்மை காட்டினார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை ஆதவ அர்ஜுனா இல்லை, அது 25னா அவங்க 25 பேருக்கு தான் தெருவில் விட்டாங்க. கடைசியில் இப்போ 24 பேர் போய் திருப்பி சரண்டர் ஆகிட்டாங்க. ஒரு 4 பேரை தவிர 20 பேர் சரண்டர் ஆகிட்டாங்க. மானமுள்ள சிவி சண்முகத்தர் நிலைமை என்னாச்சு பார்த்தீங்களா? மான வெக்க ரோசம் சூடு சொன்ன அரசியல் இருக்க முடியாது அப்படின்றதுக்கு 2 உதாரணம். ஒன்று வேலுமணி, இன்னொன்று சிவி சண்முகம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர். லீமா ரோஸ் ஒரு கேரக்டரு, இபிஎஸ் ஒரு கேரக்டர், இந்த மாதிரி வேறு வேறு கேரக்டர் படத்தில். அது படம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஹீரோவே கிடையாது. இல்லை, நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்டாக சேர்ந்து எடுக்கிற படம். அது ஹீரோயின் காலி, ஏற்கனவே இந்த ஹீரோவும் காலி. இப்போ ஜென்ரலான ஆளை வச்சு நாடக நடிகர்களை வச்சு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி அவுட்புட் வரும்ன்ற எல்லாருக்கும் தெரியாதனால அதை தோக்கடிச்சிட்டாங்க. இனி அது அவ்வளோதான். ஓகே சார், தமிழ்நாடு முழுமைக்குமே மார்ட்டினோட கட்டுப்பாட்டில் இருக்குது. லாட்ரி மார்ட்டினோட கட்டுப்பாட்டில். ஒரு பக்கம் மருமகன், இன்னொரு பக்கம் மனைவி, இன்னொரு பக்கம் மகன். அது அவங்க குடும்பத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பக்கம் இருந்து பார்த்தீங்கன்னா 12Bன்னு ஒரு படம் வந்துச்சு ஒரு 15 வருஷத்துக்கு. பஸ்ஸில் ஏறினான்னா வாழ்க்கை எப்படி போகும், அந்த பஸ்ஸை தவற விட்டான்னா எப்படி போகுது அப்படின்னு சொல்லி 2 கதையை கொண்டு கொடுத்துருப்பேன். அதே மாதிரி தான் மார்ட்டின். ஏன்னா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பக்கம் நம்மகிட்ட மாமூல் வாங்கிட்டு எல்லா பேருக்கும் நம்ம மாமூல் கொடுத்தோம். ஆனால் அப்பயும் நம்மளை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தாங்க.
நம்மளே சொந்தமாக கட்சியை ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னு அவர் இறங்கினார். அவர் சைடு இருந்து சொல்கிறப்ப அந்த நியாயம் சொல்லுவாங்க. இந்த பக்கம் இருந்து சொல்கிறவங்க அரசியல் தெரியாத, அரசியலுக்கு சம்மந்தம் இல்லாத ஆட்கள் இந்த மண்ணை ஆட்டையை போடுறதுக்காக அப்படி பண்ணுறாங்க. ஆனால் அந்தந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது அந்தந்த பக்கம் நியாயம் வர மாட்டாங்க. அவர் சைடு நம்ம எவ்வளோ நாளைக்கு தான் மாமூல் கொடுக்குறதுக்கு, நம்மளே பிடிச்சிக்குவோம். ஆளுக்கு ஒரு கட்சியில் சேர்த்து விட்டார். இந்த கேப்சர் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி அவங்க கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. அதில் என்ன இருக்குது, யார் வலுத்த வந்தால் ஜெயிப்பான்ற மாதிரி தான் அதிகாரம் வருன்ற மாதிரி தான். அப்போ அதிகாரம் முழுமைக்கு இப்போ அந்த குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை, நீங்கள் கேட்குறதுனால சொல்கிறேன். அவங்க குடும்பத்து கட்டுப்பாட்டில் இருக்கோ இல்லையோ, இருந்தால் நல்லா இருக்குன்றது அவங்களோட விருப்பம். அது நடந்துருச்சுன்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்கிறாங்க, தெரியுது. ஸோ இப்போ வந்து யார் அப்படின்னா, விஜய் வந்து ஒரு மணிரத்னம் ஒரு டைம் ஒரு பேட்டியில் சொல்லி 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுக்கும்போது முதல்ல ரஜினியை வச்சு எடுக்கிறார் தளபதி படம். அப்போ கேட்குறாங்க பாம்பேயில், அவர் வந்து பெரிய ஒரு பயங்கரமான டைரக்டரில், அவர் இங்கெல்லாம் பேட்டி கொடுக்க மாட்டார், ஹிந்தி இங்கிலீஷில் தான் கொடுப்பார். அதனால் கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ரஜினி படமா இது மணிரத்னம் படமான்னு. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, கூட்டத்தை வந்து தியேட்டர் வரைக்கும் வர வைக்கிறதுக்கு தான் ரஜினியாது, உள்ளே வந்து படம் பார்த்தாங்கன்னா அது மணிரத்னம் படமாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஆட்சிக்கு ஆளை காமிச்சு ஏமாத்துறதுக்கு தான் விஜய். ஆனால் கட்டுப்பாடு ஃபுல்லாக வேற ஆள் கேட்டு. உஷி ஆனந்த் ஒரு கட்டுப்பாடில் வச்சுருக்காப்புல, ஆனந்த் உழைச்சிருக்காப்புல, பந்தல் நட்டதுலேருந்து பாயாசம் காய்ச்சினதுலேருந்து எல்லாம் இருக்காப்புல, பால்டாயில் குடிக்கிற வரைக்கும் இருந்திருக்காப்புல கூட. ஆதவர்ஜுனா கட்டுப்பாட்டில் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. கட்சி மித்த கட்சிக்காரங்கிட்ட பேசுகிறதெல்லாம் ஆதவர்ஜுனா புஷி கையில் இருக்குது. அப்புறம் சும்மா ஏதாவது இல்லாமல் பார்த்துக்குங்கன்றதுக்கு 2 பேர் இருக்காங்க. அவ்வளோதான், அப்படி போயிட்டு. ஓகே சார், இப்போ இவ்வளோ கட்டுப்பாட்டில் இருக்கிறப்போ லாட்ரி பிஸ்னஸ், தடை செய்யப்பட்ட லாட்ரி பிஸ்னஸ் மீண்டும் தமிழ்நாட்டில் இல்லை, அது வர விட மாட்டாங்க. ஏன் வந்தால் பிரச்சனை வரும் அப்படின்னு பார்ப்பாங்க. அதை கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அன்அஃபிஷியலாக எடுத்துகிட்டு வரலாம். அன்அஃபிஷியலாக தான் இப்போ ஓடிக்கிட்டாங்க இருக்கு, எல்லா பாடலையும் ஓடிட்டு. இப்போ நான் எதுக்கு போகிறேன் கொல்லத்துக்கு, இப்போ 3 மாதத்துக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ செங்கோட்டை பார்டரில் பார்த்தீங்கன்னா 200 கடை இருக்குது. ஒரு 25 கடை தான் இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தா ஆரியங்காவில் மட்டுமே 100-150 கடை இருக்குது. 2 சைடும் ஜெகஜோதியாக இருக்குது. தாவேக்கா ஆட்சிக்கு பிறகுன்னு சொல்ல முடியாது, சமீபத்தில் இப்போ. ஓகே, ஒருவேளை வரப்போகுதுன்னு முன்னாடி பிளான் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. இந்த 1 மாதத்தில், இந்த 1 மாதம் 1.5 மாதத்தில் புற்றீசல் மாதிரி கடைகள் முளைச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு தானே, மக்களை கோடீஸ்வரன் ஆக்குற ஒரு வழி தானே. இப்போ நம்ம கோடீஸ்வரன் ஆக முடியாது, அதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்கல்ல. ஒரு ஆட்டோ ஓட்டினார் எப்படி கோடீஸ்வரன் ஆகும், ஆட்டோவை தலைகளாக ஓட்டினாலும் ஆக முடியாது. அப்போ இது ஒரு வாய்ப்பு தானே, வந்தால் கோடீஸ்வரன் தானே. இப்போ இன்றைக்கி ஒரு ஆட்டோ ஓட்டுனருக்கு வயசான ஒரு குடும்பத்துக்கு தான் கேரளா லாட்டரியில் விழுந்திருக்கு, பம்பர் ப்ரைஸ் விழுந்திருக்கு 10 கோடி. அப்போ அவருக்கு ஒரு ஆட்டோ ஓட்டி அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுல்ல அப்படின்னு பார்க்க வேண்டியதான். நீங்கள் கஞ்சாவே விற்கிறான், அப்புறம் லாட்டரி சீட்டு விற்றா என்னன்றவங்க. கஞ்சாவே திருத்தரா விற்கிது, மாவா விற்கிது, பான்பராக விற்கிது, லாட்டரி விற்றான்னா இதை மட்டும் ஏன் இந்த கொலை குத்தமாக சொல்கிறேன், கவர்மெண்ட்டு காசு வருதில்ல அப்படின்ற மாதிரியும் போகும் சார். அப்போ அவ்வளோ நல்ல பிஸ்னஸ், அது மக்களுக்கு நல்ல, அதுதான் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க, கொண்டு வரணும். அதையும் தடை பண்ணாங்க முன்னாடி. அது ஜெயலலிதா தன்னுடைய ஆணவத்தால் பண்ணிட்டாங்க. அவருக்கு மாட்டின பிடிக்கல, உண்மை அதுதான். லாட்ரி சீட்டு இருக்குன்னா வேணாம் மாட்டேன் நான் பேசுவேன். ஜெயலலிதா தடை பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, மார்ட்டின் வந்து பெரிய அமௌண்ட்டு கேட்டாங்க. அந்த காலகட்டத்தில் அவர் அவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்கணுமான்ற போது பிடிச்சி உள்ளே போட்டு லாட்ரி தடை பண்ணுன்னு சொல்லி தடை பண்ணிட்டாங்க. நிறையா முதலாளிகள்கிட்ட KS ராமதாஸ், KS சேகர், திருச்சியில் ராமதாஸ், மதுரையில் சேகர், கோவை மற்றும் எல்லாம் பிரிண்டிங் லாட்ரி அவங்களாம் சேல்ஸ் தான் பண்ணாங்க, டீலராக. இவர் லாட்ரியை உற்பத்தி இது பண்ணார். ஸோ அதனால் பெரிய அமௌண்ட்டாக கேட்டாங்க. அந்த டைம்லேயே ஒரு 200 கோடி ஏதோ கேட்டாங்க. இவர் கொடுக்க முடியாதுன்னொடனே இவர் மேலே கேஸை போட்டு லாட்ரி தடை பண்ணாங்க. திருப்பி இப்போ நல்ல ஒரு சூழ்நிலை வந்திருக்கனால லாட்ரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடியை விட லாட்ரி பரவாயில்ல. நீங்கள் டாஸ்மாகை க்ளோஸ் பண்ணிட்டு லாட்ரி சீட்டை கொண்டு வரலாம். ஏன்னு கேட்டோன்னா, சும்மா பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருக்கிறதுக்கு லாட்ரி சீட்டில் எவனோ ஒருத்தனாலும் வாரத்துக்கு கோடி சொன்னாங்கல்ல. நீங்கள் டாஸ்மாகில் எவன் கோடி சொல்ல, எல்லாரும் பிச்சைக்காரனாக தான் ஆகும். குடியும் மிச்சமாகும், இந்த காசும் நாட்டுக்கு போய் சேர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது சார். ஆனால் அதில் பெரிய ஸ்கேம்லாம் நடக்கும்னு சொல்கிறாங்க. எதில் இப்போ டாஸ்மாகில் ஸ்கேம் இல்லை, கண்ணு முன்னாடி 20 ரூபா வாங்குறாங்க, அது ஸ்கேம் கிடையாது. ஸ்கேம் எல்லாத்துலேயும் தான் நடக்குது சார். அதுதான் விளக்கம். ஆஸ்பத்திரியில் இருக்குது, ஆஸ்பத்திரியில் கூட தான் ஸ்கேம் நடக்குது. அதுக்கு என்ன பண்ணுறது சார்? டாஸ்மாகில் நடக்கிறதுலாம் விளக்கெல்லாம் கொடுக்குறாங்க சார். விளக்கம் அதுக்கும் கொடுப்பாங்கல்ல, லாட்ரிக்கு கொடுப்பாங்க. நீங்கள் ஆரம்பிச்சோடனே பாருங்க, 1000 சீட்டை வந்து 10,000 சீட்டாக விற்கிறது இருக்கட்டும், அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. இந்த செலவு இருக்குது, அந்த செலவு இருக்குது, டிரான்ஸ்போர்ட் இருக்குது, அதுக்கெல்லாம் யார் தருவான்னு சொன்னாங்கன்னா மக்கள் ஏற்றுப்பாங்க. தாவேக்காவுடைய அமைச்சர்கள், முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய கீர்த்தனா அவர்கள் வந்து ரீல்ஸ் மூலயமா முதலீட்டாளர்களுக்கு கிட்டத்தட்ட
11,700 கோடி வந்து இழுத்திருக்காங்களா சார்? இல்லை, அதாவது குரலி வித்தை காட்டுறவன்னு வச்சுக்கோங்களேன், அவன் எதன் மூலமாக சம்பாதிப்பான்? அவனுக்கு தெரிஞ்ச வித்தையை ஒரு குரங்கை வச்சு சம்பாதிக்கிறான்னா அதை வச்சு தான் சம்பாதிப்பான். அவனுக்கு போய் வேற புளியை வச்சு நீ ஏதாவது காட்டுறான்னா எப்படி காட்ட முடியும்? யார் யாருக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு தான். சார் இதெல்லாம் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாம லண்டனு அங்கே இங்கன்னு அது தெரியலையே அவருக்கு புரியல. ஃபோன்லேயே பண்ணிட்டு இருக்கலாம். பண்ணிட்டு ஏதோ அவராக பேசி வாங்க முதலீட்டாளர்னு சொல்லி அதை ஷேர் பண்ணி விட்டுருந்தாலே யாராவது 4 பேர் வந்தான்னா போயிருக்கலாம். அவர் தேவையில்லாமல் பண்ணதுனால தான் இப்போ தோத்துட்டார். இப்போ இவங்கெல்லாம் கீர்த்தனா கரெக்டாக பண்ணிருக்காங்க. நீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ் போட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர் இருக்கும்போது சேலைகளை கட்டியிருந்தா தெரியாது. அதனால் ஒரு ஃபாரின் கல்ச்சர் கலந்த ஒரு காஸ்டியூம் போட்டு அவங்க ரீல்ஸ் போடும்போது பார்க்குறவங்க யார் அந்த பொண்ணு அமைச்சர் என்ன பண்ணுறாங்க மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கேட்குறாங்க. ரைட்டு, சரி, அவங்க கூப்பிட்டு பேசி என்னென்னு ஒரு 1000 கோடியை போட்டுருவாங்க அப்படின்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. உலகம் பூரா போகல ரீல்ஸ். இப்போ முக ஸ்டாண்ட் போனால் லண்டனில் போய் 100 தொழிலதிபரை சந்திக்கிறாரு. இது உலகம் பூரா ரீல்ஸ் போகுதில்ல. போகும்போது எத்தனை பேர் பார்ப்பாங்க? அதுக்காக தான் அந்த அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களும் வந்து மாஸ்க் போட்டு ஆய்வுக்கு போனார். மறைமுகமாக ஆய்வுக்கு போன இடத்துல அவர்கிட்டயே 1000 ரூபா அர்ச்சகர்கள் கேட்டிருக்காங்க, மொத்தமாக 4000 ரூபா கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு விளக்க கடிதம் கேட்டு வாங்கியிருக்காரு. நல்ல வேலை அங்கே திருச்செந்தூர் கோயிலில் 4000 ரூபாயோட விட்டாங்க. மாஸ்க் போட்டு இங்கெல்லாம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கெலாம் போயிருந்தாருன்னு வைங்க. நீங்கள் சிரிக்கிறது வேற இடத்துல இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கெலாம் போயிருந்தாருன்னா வேற மாதிரியான சம்பவங்கள் நடக்கும். என்னன்னா வழிபெரிய சொல்கிறேன், நீங்கள் வேறு தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி எதுலேயும் மாட்டாமல் தப்பிச்சார். அதே சந்தோஷம். அதனால இப்போ நல்லது தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆட்சியில் வந்து சிறப்பாக போயிட்டுருக்கு. சின்ன சின்ன விஷயம் எடுக்கிறது. சார் இன்னொரு அமைச்சர் சொல்கிறார் சார், குப்பையெல்லாம் சென்னையில் அதிகமாக கொட்டியிருக்காங்க, அதுக்கு என்ன பண்ணலான்னு கொண்டு போய் ஆந்திராவில் கொடுத்து வந்துருக்கீங்க. கல்குவாரி பண்ணுற இடத்துல நிறைய 1000 அடிக்கு பள்ளம் இருக்கா சார், அதில் கொட்டி நிரப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறார் சார். அது ஆமாம். அதுக்கப்புறம் அவன் எவனும் இறங்க மாட்டான் உள்ள. அதுன்னு சொல்கிறேன். இறங்கி தீயை வச்சு விட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த கல்குவாரிக்குள்ளே எல்லாத்துக்கும் போய் கொண்டு போட்டு தீயை வச்சு விட்டாங்கன்னா அது பாட்டு கொண்டு விட்டு இறந்து எல்லாம் காற்றோட கலந்து போயிடும். அது வெயில் காலத்தில் பண்ணால் நல்லது. ஏன்னா வெயில் அடிக்காமல் இருக்கும், அந்த புகை மறைச்சிடும். ஏற்கனவே அப்படி தான் பண்ணாங்க இங்கே வேளச்சேரியில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு எரிச்சு விட்டாங்க மொத்தமாக. இப்போ அதே மாதிரி இங்கேயும் கொண்டு போய் பண்ணலாம். நல்ல ஐடியா தான் சார். அமைச்சர்கள் இந்த மாதிரி புதிய சிந்தனையாக இப்போ என்ன, நீங்கள் வந்து அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஞ்ஞானி தான் இருந்தார், செல்லூர்ராஜ். அவர் பழைய விஞ்ஞானி ஆகிட்டார். புரியுது அவங்க. இங்கே வந்து ஒவ்வொருத்தரும் விஞ்ஞானி ஆகன்றது தான் விஜயோட அந்த முயற்சி. அது ஆட்டோமேட்டிக்காக தெய்வாதீனமாக அதுவும் அமையுது. நீங்கள் தேடினா கூட அப்படி கண்டுபிடிக்க முடியாது. அவங்களாம் அமையும் போது அதை வச்சு சிறப்பாக பண்ணணும். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணிக்க மற்றும் ஒரு காட்சி சந்திப்போம். நன்றி சார்.